வரீங்க? நான் எங்க இருந்து வந்தா உனக்கு நம்ம இங்க பாருங்க, நான் வந்து மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன உங்ககிட்ட மரியாதை குறைச்சலா பேசுறேன்னா? இல்லங்க, உங்ககிட்ட நான் சண்டை போடாம பேசியிருக்கேன். நான் எப்பொழுதுமே யார்ட்டையும் நான் சண்டையில போட மாட்டேன். நானும் யார்ட்டும் சண்டையில போட மாட்டேன். ஏன்னா எங்க ஊர் திருவிழாவில் நாங்க வந்து சந்தோஷமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க வந்து நீங்க தான் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இடைஞ்சல் பண்ணல உங்களை. இல்லங்க, நான் தனியா தான் ஆடி பாடி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க தான் வந்து கெடுத்து விட்டீங்க. சரி, மறுபடியும் கெடுத்து விட்டேன்னு சொல்லப்படாது. இல்லங்க, பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன நினைக்க? பொம்பளை பிள்ளை நின்றுக்கு வந்த பொம்பளை பிள்ளை பப்புன்காரன் கெடுத்து விட்டா நினைக்க மாட்டாங்க. இல்லங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. யாரு வந்து ஆட்டத்தை கழிச்சு விட்டீங்களே அதை சொன்னேன். ஆட்டத்தை கெடுத்து விட்டேங்கிறீங்களா? நீங்க வியாபாரம் பண்றது எங்க உட்காந்து வியாபாரம் பண்ணணும்? எங்க பண்ணணும்? உங்களுக்கு தனியா பிளாட்ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா, இருக்கு. அந்த பிளாட்ஃபாரத்துல உட்காந்து வியாபாரம் பார்த்தா என்னவா? ஏன் நடு ரோட்ல நின்னுக்குதே நீங்க வியாபாரம் பார்க்கணும்னு அரசாங்கத்துல உங்களுக்கு சொல்லிருக்காங்களாக்க? இங்க பாருங்க, நான் எங்க உட்காந்து பார்க்கறதுனால உங்களுக்கு என்னங்க? இங்க வாருங்க அங்க வாருங்க இதெல்லாம் பேசப்படாது. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சாட்ரு அடிச்சு பண்ணி பாத்துக்க. நீங்க அடிச்சிருவீங்களா? அதெல்லாம் மோசமான ஆளு. அப்படியா? ஏரியா தெரியாம காலை வச்சு விட்டோமா, காலி சாமா உள்ள வச்சிருக்கான். என்ன சாமா? எடுத்துக்கிட்டு சோறுகணும்னு வையே, சோழி முடிஞ்சு போக. நீங்க அப்படியே சொருக்கிட்டாலும் மாமா இந்த சாமா நம்ம டீ சாமா இருக்கு. அது சும்மா தாண்டா கிடக்குது. வேணும்னா அப்ப ஆயுத பூஜை அன்னைக்கு சூட காமிச்சு சாமியை கும்பிட்டுக்கா. என்னது சிந்துஜா மாமா, நாங்களும் ஸ்பானர் வச்சிருக்கோம். நானும் போனா போது பொம்பளை பிள்ளையாச்சுன்னு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையை காப்பாத்திக்க பாருங்க. வயசுல மூத்தலா இருக்கீங்கன்னு பார்த்து பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். மூத்தது நான் என்ன பென்ஷன் பண்ணமா வாங்கிட்டு இருக்கேன்? வயசுல மூத்தானே இல்லங்க. உனக்கு 18 வயசுனா எனக்கு 20 வயசு. அவ்வளவுதான் வயசு மூப்பு. ரொம்ப இதெல்லாம் சொல்லாதானே, நெஞ்சலாம் வலிக்குது. என்னப்பா உண்மையா சொல்றீங்க? 20 வயசுன்னு சொல்றவாரு. ஆமா, அந்த பிள்ளைக்கு 18னா எங்களுக்கு 20. நீ வந்தே 40 வருஷம் ஆச்சனே நாடகத்துக்கு வந்தே. இப்படி ஊர்ல சொல்லுப்பா. நாடகம் நல்ல புழு புழுன்னு ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணும்போது இப்படி எல்லாம் சொல்லப்படாதுப்பா. ஏயா சினிமா படத்துல ஒரு ஹீரோவுக்கு கதாநாயகன் சொல்லும் போது ஏத்துக்கிறீங்க, ஏன் நாடகத்துல சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? அந்த பிள்ளைக்கு 18 எனக்கு 20 இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப எனக்கு 19. நீ பிறக்க நீ கை குழந்தடா. இங்க பாருமா, பொம்பளை பிள்ளை வியாபாரம் பாக்குறியா? வியாபாரம் பாரு. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம வியாபாரம் பண்ணு. நான் உங்களை தொந்தரவு பண்ணலையே. தேவையில்லாம எங்க இளைஞர் பாத்தியா அப்படியே எங்க அண்ணன் வாணியை வடிச்சுக்கு நின்னுக்கு வாக்குது பாரு. இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம வாழ்க்கை அமைஞ்சா எப்படி இருக்கும்னு. அப்ப இளைஞர்கள் மனசை நீ திசை திருப்புற. செய்யக்கூடாது. நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணாமையா அவங்க பேசுமா? ஒண்ணுமே பண்ணாமே அந்த மனுஷன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு மூஞ்சிய. அவங்க அப்படி பாக்குறது. ஒத்தால போங்கத்தா, ஒத்தால போங்கத்தா ப்ளீஸ் தா. சொல்றேன், எங்க மன வருத்தமா இருக்கு. ஆமா, எங்களை கொஞ்சம் பாவம் பாருங்க. போங்க வேணான்னு சொல்ல ஒரு ஆள போங்க பாரு. என்னமோ பேஷன் ஜோக்கு போற மாதிரி வரிசையா போதுவாரு. ஆமா, மொத்தமா அதுதான் பிடிக்காத விஷயம். இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்குள்ள ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? உட்காந்துருக்காங்கல்ல, ஆமா, இப்போ யாராவது வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னு வைங்களேன், யாரையும் கிளப்ப மாட்டாங்க. அவர் மட்டும்தான் எந்திரிப்பாரு. எப்பா ஏய் நாடகம் நல்லா போயிட்டு இருக்கு, உட்காந்து நீ நாடகத்தை பார்த்துட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும்தான் எந்திரிச்சு வீட்டுக்கு போவார். ஆனால் தாய்மார்கள் அப்படி கிடையாது. ஒரு ஆள் எந்திரிச்சா மொத்தம் ஒரு 4 பேரை சேர்த்து கிளப்பிடுறது. வாடி என்னடி பப்புனு மூஞ்சியும் மோரக்கட்டையும் வாடி அப்படின்னு சொல்லி மொத்தமாக நெக்காய் நிறுத்திட்டு வத்தியா. அந்த மாதிரி தாய்மார்கள் பூரா கிளம்பி போறது. இதுலயே தெரிஞ்சுக்க வத்தியா, பெண்கள் மவுசு இவ்வளவுதான், ஆண்கள் மவுசு எப்படி இருக்குன்னு வத்தியா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்படி நட்டமா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்குன்னா அப்புறம் இந்த நேரத்துக்கு எப்படி இருக்கு? குளுருது தெரியுதா? சரியா போகுமா? குளிருதுன்னா சரியா போக. என்னை நம்பி கூட வா, அவனை நம்பி போகாத. அவன் சும்மா போயிட்டு சும்மா வந்துருவியான். பாரு, ஆமா என்ன சௌரியத்துக்கு ரொம்ப பேசிட்டு இருக்க. நீங்க உங்க சவுண்ட் ரொம்ப பேசுறீங்க. என்ன ஊடால என்ன இஞ்சி தின்ன குரங்காட்ட மாதிரி ஏன் கத்திக்கிட்டு இருக்க? பாரு சிந்துச்சா, காலை பேர் வச்சிருக்காங்க பாரு, சிந்துச்சா டவுசருக்குள்ள தொங்குச்சான்ட்டு. என்ன பேசாதீங்க. சிங்குச்சாவா? அதுக்குன்னு கிளாப்ஸ். சிந்துச்சா சிங்குச்சா பொம்பளை பிள்ளைக்கு பேர் எப்படி வைப்பாங்கப்பா? காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி, ராஜலட்சுமி அப்படி பேர் வைப்பாங்க. அந்த பிள்ளை உனக்கு தெரியுமா? பேர் வைப்பாங்கன்னு சொல்ல வந்தையா. ஆனா இந்த பிள்ளைக்கு பேர் வச்சிருக்க பாரு, சிந்துச்சாமா. இந்த பேருக்கு என்னங்க? என்ன பேரு? வடநாட்டு பேருமா இது? என்ன வடநாட்டு பேரா? தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு சிந்துச்சான் பேர் வச்சிருக்கீங்க. இல்லங்க, அப்ப எனக்கு இந்த பேரை பிடிக்கலன்னா பேரை மாத்திடுவோம். என் பேர் தெரியாத பேர். இனிமே உன் பேர் காட்டு ராணி. ஆமா, காட்டு ராணியா? ஊருக்குள்ள வந்து கேட்பாங்க காட்டு ராணின்னு. அப்ப நான் காட்டு மாமா, நம்ம பேரு காட்டுராஜா. உனக்கு மாட்டு ராஜான்னு வைப்போம்டா. காட்டக்கூடாது, மாத்திரண்ணா. பார், ரொம்ப பேசுன. பாருங்க, நீங்க ரொம்ப பேசி இருக்கீங்க. ஆம்பளை பேசி என்னமா நீ சாதிக்க போற? பொம்பளை பேசி
நீங்க என்ன சாதிக்க போறீங்க? ஆம்பளை பேசுனா சருத்திரம், பொம்பளை பேசுனா அட்ட தருத்திரம் இருக்கா? என்ன தர்த்திரம்? எங்க எந்த வகையிலாவது எங்க ஆண்களை நீ குறை சொல்லி விடு பாப்பா. என்ன சொல்ல முடியும்? சொல்லு. பொம்பளை நீங்க ஒரு விதத்துல குறை சொல்லி பாருங்க பாப்பா. நிறைய இருக்குமா? என்ன நிறைய இருக்கு? நிறைய இருக்கு. நிறைய சொல்லவா இல்ல ஒண்ணு சொல்லவா? ஒண்ணு சொல்லுங்க. நான் இந்த உலகத்திலேயே விட்டு கொடுத்து போறது ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். நீங்க என்ன விட்டு கொடுத்து போறீங்க? ஐயா, ஊர்ல காலையில் 50,000 ரூபாய் அவதாரம் கட்ட சொன்னா கூட கட்டிடுறேன். மேடையில் இந்த பிள்ளைய நான் சொட்டு நடிச்சு விடுவேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க விட்டு கொடுத்து விட்டு அடிச்சு பாருங்க. என்ன பண்ண சொல்ற? ஒரு வாரமா நானே அடிச்சுக்கிட்டு தான் பாக்குறேன். உன்னை நினைச்சு என்ன நினைச்சா? ஆமா, ஹெல்ப்புக்கு ஆள் நம்ம கையெல்லாம் வலிக்குது, வர்றீங்களா? எனக்கு ஆள் இல்லாம தான் இருக்கு. விட்டு கொடுத்து போறதுல அதிகமா ஆண்களை பெண்களை பார்த்தோம்னா ஆண்கள் தான் நாங்க விட்டு கொடுத்து போறோம். எப்படி சொல்றீங்க? ஒண்ணும் கிடையாது. இப்ப அரசாங்கத்துல உங்களுக்கு எவ்வளவு சலுகைகள் கொடுத்துருக்காங்க? ஆண்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்துருக்காங்களா? பேருந்தில் ஏறினால் இலவசம், பெண்களுக்கு சலுகை. ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா 1000 ரூபாய் மாசம் மாசம் உங்களுக்கு கொடுக்குறாங்க சலுகை. ஆண்களுக்கு ஏதாவது சலுகை கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் கொடுக்கல. இல்லை, இந்த காசெல்லாம் எப்படி வருது? எப்படி உங்க அப்பா வீட்டு காசா கொடுக்குறாங்க? என்னைக்கு இதுல இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல 25 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அது எங்க தலையில தான் வந்து விழுகுது. நாங்க என்னைக்காவது கோவப்பட்டிருக்கோமா, வருத்தப்பட்டிருக்கோமா? அப்புறம் இதுல விட்டு கொடுத்து போறது யாரு? ஆண்கள். நாங்க தான் விட்டு கொடுத்து போறோம். நம்ம பிள்ளைய தானே போயிட்டு போதுங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் அதிகம் யாருக்கு இருக்கு? தாய்மார்கள். அவங்கள்ட்ட கிடையாது. ஆண்கள் எங்கிட்ட தான் கிடக்கு. ஒண்ணும் கிடையாதுமா. சரி, நாங்க என்னம்மா கேட்க போறோம்? என்ன கேட்க போறீங்க? மாசம் மாசம் எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க நாங்க கேட்கறோமா? எங்களுக்கு வேணாம். பேருந்தில் எங்களுக்கு இலவசம் நாங்க கேட்கறோமா? எங்களுக்கு வேணாம். நாங்க கேட்கறது என்ன? ஒரு கட்டிங் வாங்கினா ஒரு கப்பு இலவசம், கட்டிங் வாங்கினா கப்பு, ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு சைடிஷ் இலவசம். கொடுக்கலாம்ல? வாக்காளி உள்ள போனா சைடிஷ் 25 ரூபாங்கிறாங்கய்யா. வாக்காளி என்ன பண்றது? அப்ப ஆண்கள் நாங்களாம் எவ்வளவு நொந்து நூலா உட்காந்துருக்கா. அப்பேற்பட்ட ஆண்கள் காலை நீ தொட்டு கும்பிடணும். தொட்டு கும்பிடாவா? அதை விட்டு ஆண்களை குறையா பேசிக்கிட்டு இருக்க. பேசு, பேசி பாரும். இதை கொஞ்சம் ஏற்றி பாரும். வாங்க பேசி பாப்பா. பாப்பா வாங்க. நீயா நானான்னு பாப்பா. வாங்க பாப்பா. எங்க சிந்துஜா பேச்சுல பெரிய ஆளுன்னு சொல்றாங்கல்ல, பேசு. வாங்க பேசு. பெண்களை பத்தி நான் ஒண்ணு சொல்லிட்டேன். எங்க ஆண்களை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லு. நீங்க ஆம்பளைங்க தண்ணி போட்டு நடு ரோட்ல படுத்து கிடக்குறீங்களே, அப்ப பொம்பளைங்க நாங்க தானே உங்களை இழுத்து போட்டு நாங்க தானே செய்யறோம். அது உண்மைதான். நீங்க தான் இழுத்து போட்டு செய்ய முடியும், வேற வழி கிடையாது. இல்லங்க, வேலையை சொன்னேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆம்பளையே நாங்க தண்ணியை போட்டு படுத்துட்டோம்னா பெண்கள் நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றோம்? அதுதான் உங்களுக்கு சாதகம் சொல்லி கல்ல விட்டு கொல்ல பாப்பீங்க. அது ஐடியா கொடுக்குறேனோ. ஆண்கள் நாங்க தண்ணியை போறோம், நீங்க தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்கீங்களா? பெரியவங்களா உட்காந்துருக்கீங்க நீங்களே. அப்ப இருங்க, ஒன்னொன்னா வரேன். இப்ப நம்மளுக்கெல்லாம் டாஸ்மாக் கடை எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க? மூத்திர செண்டு சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. பெண்களுக்கு தனியா டாஸ்மார்க் திறந்துருக்காங்க தெரியுமா? பெண்களுக்கா? யாருக்கா தெரியுமா? எங்களை சொல்றீங்கல்ல, எங்களை சொல்றதுக்கு முன்னால உங்க முதுக பாருங்க. பார்த்துட்டு ஆண்களை குறை சொல்லுங்க. மதுரையில விசாந்தி மகால்ல திறந்துருக்காங்க, உங்களுக்கு யோசிப்பாரு. அங்க போனா பெண்கள் மட்டும்தான் சாராய வாங்க முடியும். நாங்கெல்லாம் போனா வாங்க முடியாது. அங்க வர பெண்களை பார்த்துருக்கீங்களா? சாராய வாங்க வருவாளுங்க. ஆமா, தெரியாதா? இல்லங்க. ஒரு நாளைக்கு மதுரையில விசாந்தி மகால போய் பாரு. எனக்கு அரக்கால் டவுசர், வாழைத்தண்டு மாதிரி தொட தெரியும், தொப்புள் தெரிய டிஷர்ட் போட்டு ஹாய் அப்படி வராது. அது புதுசா ஒரு செருப்பு வந்திருக்கு ஐகிள் ஷாம்ல, அந்த செருப்பை போட்டுக்கிட்டு அப்படி குண்டியை தூக்கிட்டு இப்படி வர்றது, அப்படி நடந்து வர்றது. வந்து அந்த டாஸ்மாக் கடையில் எங்க அந்த விசாந்தி மகால்ல இவ்வளவு பெரிய டேபிள் போட்டிருப்பாங்க. நான் கண்ணால பார்த்தேன். இவ்வளவு பெரிய டேபிள் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு சாஞ்சி அவங்க நின்றுக்கிட்டு கேட்கறது, இப்படி குண்டி அப்படி தூக்கிட்டு என்ன பிராண்ட் இருக்கு? ஓ, அந்த பிராண்ட் இருக்கா? ஆண்டி உனக்கு என்ன பிராண்டு சாப்பிட்ற? இந்த குண்டி தூக்கணுமாய் மட்டும் இருக்கும். வரவேன் போறவன்லாம் அந்த உண்டியில பார்த்துக்கிட்டே போவாங்க. அப்ப உங்களுக்குன்னு தனியா விசாந்தி மகால்னு ஒன்று திறந்து வச்சிருக்காங்க. ஏசி பாரு. எங்களுக்கு அப்படி ஒரு பாறை திறந்து வச்சிருக்காங்களா? எப்பொழுதுமே குடிக்கிறவளை பத்தி தப்பா பேசாத சிந்துஜா. என்ன தப்பா பேசிட்டேன்? தப்பா பேசாத. சரி பேசுமா. இவ்வளவு தூரம் அறிவா பேசுறேன்ல, உன்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன், கேளுங்க. எங்க விவரமா சொல்லு. ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார், பார்த்திருக்கீங்க? காலையில 5 மணிக்கு 5:30 மணிக்கு பால். ஆமா அத்தா, ஒத்தால போங்கத்தா. தங்கச்சி ஒரு ஆளை போங்கப்பா, மொத்தமா போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா மாமா? இல்லைன்னா ரேஷன் கடை நாடகத்துக்கு வந்தீங்களா இல்லை இது டோக்கன் போடுறதுக்கு வந்தீங்களா? ஒரு ஆளா போங்க. மனசு கஷ்டமா இருக்கு தம்பி, ஒத்தால போகும்போது. இப்ப வீட்டுக்கு வீடு பால் ஊத்துறாரே ஒரு பால் வியாபாரி. ஆமா, இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? வரமாவே இருக்கும், சாபமா இருக்கும். என்னங்க வரமாம்ல?
ஒரு டாஸ்மாக் கடையே சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. ஆமா. கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆ. ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மொச்ச மாதிரி கூட்டம் கூடுது. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? சாபமாவும் இருக்கலாம். இந்த பிள்ளைய நான் அடிக்காம விடணும். ரெண்டுல ஒண்ணு ஏதாவது செஞ்சு போடணும். ஒண்ணு இந்த பிள்ளைய அடிக்கணும், இல்லன்னா வாயை பரட்டுன்னு கிழிக்கணும். நீங்க எப்படியோ அதுக்குள்ள என்னை அடிச்சு பாருங்க. என்னமோ சாபங்குது இந்த பிள்ளை. அப்புறம் கிடையாதுமா. இந்த உலகத்தை படைச்சது யாரு? ஆண்டவன், கடவுள். இந்த கடவுள் நினைச்சாராம் இந்த உலகத்தை நம்ம தானே படைச்சோம், பூலோகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி மனித ரூபம் கொண்டு கடவுள் பூமிக்கு வராரு. வந்த கடவுளுக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல, தொண்டை வறண்டு போச்சு. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலக்கிறாரு. ஆமா. கடவுள் பாக்குறியா, ஆஹா பால்ல தண்ணி கலக்குறியா, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கடவுள் போய் தண்ணி கேட்கிறாரு. எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா, குடிக்க தண்ணி கொடுறான்னு சொல்லி பால் வியாபாரிட்ட தண்ணி கேட்கிறாரு. உடனே அந்த வியாபாரி, போயா பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா, போயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாரு. சரி. கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல, என்னடா நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருந்திருக்காருல்ல. சரியா 12 மணிக்கு டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணியிருக்காங்க. சரி. கடவுள் கடவாசல்னு கேட்டிருக்காரு. எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா தண்ணி கொடுக்கடான்னு இருக்காரு. உடனே அங்க வேலை பார்க்க ஆளுங்க பூரா, ஏய் அந்த ஆள் தண்ணி கேட்கிறேன் பாரு, கூட்டிட்டு போய் ஊத்தி விடுங்கடான்னு இருக்காரு. உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊத்தி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்க போட்டு ஒரு வரம் கொடுத்தாராம். என்ன வரம்? ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், தக்காளி அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கேட்டோடனே பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தேடிதாண்டா வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்தது வரம். அப்பேற்பட்ட வரத்தை நீ மோசமா பேசிக்கிட்டு இருக்க. என்ன மோசமா பேசுனேன்? எல்லாம் பழனிசாமி கூட சேராதானே கேக்குறீங்க. ஏங்க அவர் எனக்கு அப்பா, அவர் கூட அதனால தான் சொல்றேன் அவன் ஒரு விளக்காப்ப. அம்மா இங்க என்ன பண்ற? இந்த இடத்துல ஆடி பாரு வியாபாரம் பாத்துக்கிறேன். என்ன வியாபாரம்? மாம்பழம் அடிக்கிற பிராட பாரு. என்னங்க மாம்பழமா? ஆமா. ஏய் என்னங்க இந்த பொய்யெல்லாம் என்ன பேசாத. நம்பலன்னா போங்க, அதுக்கு நானே பண்ண முடியும். என்னங்க நான் பார்க்காத பழமாமா? என்னமா சொல்ற மாம்பழம் விற்கிறேன்னு. உங்களுக்கு டவுட்டா வேணா இருக்குன்னா நீங்க வேணா பாக்குறீங்களா? கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், எதையும் நான் செக் பண்ணி தான் வாங்குவேன். நான் வாழ்க்கையில நிறைய ஏமாந்துட்டேன்பா, இனிமே நான் ஏமாறக்கூடாதுன்னு பாக்குறேன். அப்படியா மாமா? அப்ப நம்மகிட்ட ஒரு வாழைப்பழம் இருக்கு, என்ன சொல்லுங்க, செக் பண்ணி. அது அழுகி போய் ஒழுகி போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேனடா. சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போங்க. நான் கேள்விப்பட்டேன்டா தம்பி, பழனிசாமி கிட்ட கொடுத்த பழனிசாமி சாப்பிட்டாப்புலன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஜெயப்படாத தம்பி. ஏன்மா நீங்க மாம்பழம் வச்சிருக்கேங்கிறீங்க, எனக்கு என்னமா நீங்க வச்சிருக்கிறது மாம்பழம் மாதிரி தெரியல. அப்புறம் வேற எப்படி தெரியுது? எப்படிங்க தெரியுது? நொங்கு மாதிரி தெரியுது. நொங்கு மாதிரியா? மாம்பழம்னா இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கும். இது வந்து சீசன் அப்படிதாங்கயா, இவ்வளவு பெருசுல இருக்காது மாம்பழம். இவ்வளவு பெருசுல இருந்தா தானே மாம்பழம். இத்தனோண்டு வந்து அது அவர் சப்போட்டா பழங்கிறாரு வாரு. அப்ப நீயும் பழம் பார்த்திருக்க என்ன? சப்போட்டா பழம் பார்க்க மாட்டாரா? ஏப்பா மாம்பழம் வச்சிருக்கியே, இங்க பாரு மாம்பழம் வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் உங்க அம்மா பழத்தை கொண்டு வந்து காமிச்சிடக்கூடாது, ஏமாத்தி போடக்கூடாது. இல்ல காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. ஒரு பழத்துக்கு எவ்வளவு வாங்குற? ஒரு பழம் 50 ரூபா. என்னங்க நான் எப்படி குறைஞ்சது 250 ரூபா 300 ரூபா வரும் பார்த்தோம்னா 50 ரூபாயாம்ல. இல்லங்க இதெல்லாம் இப்ப கம்மி ஆயிடுச்சு, சீசன் கம்மி ஆயிடுச்சு, கம்மி ஆக்கிட்டாங்க. அப்போ ஒரு பழம் 50 ரூபா. ஆமா ஒரு பழம் 50 ரூபான்னா 2 பழம். என்ன பண்ணிக்கிறீங்க? சட்டப்பையில காய்ச்சி இருக்கான்னு பார்த்தேன், பன்னீரை போட்டு வந்துட்டேன். அப்ப 2 பழம் 100 ரூபா. ஆமா சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். அப்புறம் வேற யாருக்கு? 2 பழம் லேசா ஒரு கீத்து கிடைக்குமா? கீத்தா? நீங்க முழுசாவே வேணா வாங்கிக்கோங்க. முத கீத்தை கூட நான் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மாம்பழத்தை முழுசா வாங்கிக்கிறேன். நீ வேற சும்மா பாடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், அந்த பிள்ளைக்கு மூட் ஆகுது. இல்ல அப்ப மாம்பழம் வைக்கிறீங்க? ஆமா. அம்மா
இந்த பிள்ளை எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கு பாத்தியா? என்னங்க உன் வியாபாரத்தை சொன்னியே, நான் என்ன பண்றேன்னு கேட்டியா? ஓ சரி, நீங்க என்ன பண்றீங்க அதை கேட்கறேன். சொல்லுங்க. இப்போ பள்ளிக்கூட லீவ் விட்டாங்க இல்லையா? ஆமா. அவ குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். ஆமா. நான் மேஜிக் ஷோ வச்சு நடத்துறேன்மா. நீங்க மேஜிக் ஷோ நடத்துறீங்க? ஆமா. தெரியாதா? இல்லையே, உங்களை பார்க்கல, அப்படி தெரியலையே. டிவில எல்லாம் பார்த்தது இல்லையா? இல்லையே, நான் உங்களை இப்பதானே பாக்குறேன். ஜி தமிழ்ல வருமா? ஓ, நீங்க மேஜிக் ஷோ எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க ஜி தமிழ்ல வரீங்களா? ஆமா, நான் வந்து ஜி தமிழ்ல நடிச்சிருக்கேன். தம்பி வந்து விஜய் டிவில நடிச்சிருக்காப்ல. ஆனா பழனிசாமி ஒரு படத்துல நடிச்சிருக்காப்ல. என்ன படம்? அந்த படத்தை நீ பார்க்க முடியாது. என்ன படம் சொல்லுங்க. மொட்டைக்குண்டி படம். சீ. ஆமா. அப்ப மேஜிக் காட்டலாமா? காட்டுங்க. இன்னர் எடுத்துங்க. இந்த மைக்கில் எத்தனை மாதிரி? ஹலோ, அவுட்டு தான் போய். ஹலோ, சும்மா ஏத்தனே. பொம்பளை பிள்ளை நினச்சிக்கிட்டு ஏத்தனே. ஹலோ, நீ ஏத்து, விசில் வர வரைக்கும் ஏத்து. மேல ஒரே தடவை தள்ளி விடுங்க. ஆமா. ஹலோ, யாராவது சின்ன பையன் மட்டும் வாங்க என் மேலுக்கு. சும்மா வாங்க, பயப்படாம வாங்க. மேஜிக் தான் கட்ட போறேன், வாங்க. பயப்படாம வா. மேஜிக் தான். சோரா கை தட்டுங்க. இந்த பாட்டுக்கு வாசிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னைக்கு பாம்பு வர போகுதுன்னு தெரியல. தைரியமா பேசுங்க, பயப்படக்கூடாது. என்னப்பா தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது. நீயே பயப்படக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணுமில்ல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்ல சத்தமா பேசுங்க. ஆம்பளை பிள்ளை வீரியமா பேச வேணாமா? சாப்பிட்டேன். நல்ல சத்தமா சாப்பிட்டேன். அப்படி பேச ஆம்பளை பிள்ளை. மண்ணு எப்பேற்பட்ட மண்ணு? நாமனூர் மண்ணு இல்லையா? சத்தமா பேசணும், சரிங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வெரி குட். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டியா? நான் என்ன பீவா தின்னேன்? நம்ம ஊர்ல எப்படி சாப்பாடு போட்டாங்க? சாம்பார் சாதம். சரி, பரவாயில்ல. உங்க பேரு? நிதிலன். பேர் நிதிலன். அப்பா பேரு? பாரதிதாசன். பாத்தியா, உங்க அப்பாவுக்கு மட்டும் நல்ல பேரு, பாரதிதாசனா. நல்ல பேர் பாரதிதாசன் இல்லையா? தம்பிக்கு என்ன பேருக்கு? நிதிலன். அம்மா பேரு? தனலட்சுமி. நல்ல பேர். என்ன படிக்கிறீங்க? 4th. கை கூறா தம்பி. பரவாயில்லையா, இப்பயே 3ஆம் கிளாஸ் படிக்கிறிய? சொன்னது 4. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா செக் பண்ணேன். தெரியும். 4ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. அடுத்து 5th. ஆமா, எக்ஸாம் நல்லா எழுதி போனா 4வது. பாத்தீங்கன்னா நான் சரியா தான் சொல்லியிருக்கேன். இனிமேல் தான் 4ஆம் கிளாஸ். ஆமா, லீவ் விட்டாங்க. ஆமா, லீவ் விட்டாங்கல்ல. சரி. நீங்க படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? போலீஸ் ஆகணும். எவ்வளவு பெரிய விஷயம். குழந்தைகள் மனசுல எவ்வளவு பெரிய ஆசைகள் இருக்கு பாருங்க. பெத்தவங்க அதை புரிஞ்சுக்கோங்க. சும்மா பிள்ளைகளை செல்போனை கையில கொடுத்து விளையாட விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வைக்காதீங்க. பிள்ளைங்க மனசுல என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அழகா சொல்றேன் பாருங்க, படிச்சு நான் பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வருவேன்னு. கண்டிப்பா வரணும் தம்பி. நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கணும். சும்மா சின்ன போலீஸாலாம் வரக்கூடாது, பெரிய போலீஸாக தான் வரணும். டிஜிபி இந்த மாதிரி பெரிய ஆளத்தான் வரணும், சரிங்களா? பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைய முட்டி தட்டி உள்ள தள்ளணும். இல்லை, தப்பு பண்ணா சொல்ல வந்தேன். இப்போ வந்து 4th படிக்க போறீங்க. அண்ணன் ஒரு கேள்வி கேட்பேன், சரியா சொல்லணும். என்ன கையில் எத்தனை விரல் இருக்கு? 10 விரல். பாத்தியா, பொய் சொல்லக்கூடாது. சாமி சத்தியமா 10 விரலா இருக்கு. ஒரு கையில் 5 விரல், 2 கையில் பொய் சொல்லக்கூடாது. சாமி சத்தியமா 10 விரலா இருக்கு. நான் நம்ப மாட்டேன். எங்க எண்ணு வாப்பான் சொன்னே சந்தியா விட்டுன்றானே. என்னங்க சத்தமா மைக்கில் 5 6 7 8 9 10 இருக்கா? இப்போ அதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லணும். 1 2 சூப்பர், 3 வெரி குட் 4 5 6 7 8 9 10. கை கூறா தம்பி. அத்தியா எவ்வளவு அழகா சொல்றேன். இந்த பிள்ளைக்கு தெரியாது மாமா. அப்ப அந்த மூத்திரத்தாயும் குடி, அப்பயாவது அறிவு வருதான்னு பாப்போம். தம்பி இப்ப ஹிந்தியில சொல்லுங்க. ஹிந்தி 1 2 2 3 3 4 4 5 6 7 8 9 10 10. நான் ஹிந்தியில தான் கேட்டேன், ஆங்கிலத்துல கேட்கல. 1 20. ஹிந்தி தெரியுமான்னு கேட்ட அந்த பயலுக்கு ஹிந்தி தெரியலப்பா. அவன் சொன்னது சரிதான், உனக்கு தான் தெரியல. யாரு சொன்ன? தெரியாமையா நான் நிக்கிற மேடையில? நீங்க சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியுமாக்க? சொல்லி கொடுங்க நீங்க. அப்ப உங்களுக்கும் தெரியாதா? தெரியும். எங்களுக்கு தெரியாது, நாங்க ஒத்துக்கிறோம். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கும் தெரியாதா? அட சண்டாளத்தனமே, ஹிந்தி தெரியலையாமாப்பா. என்ன மைசெட் உனக்கு?
உனக்கும் தெரியாது கோட்டை தவிர ஒன்றும் தெரியாது. சரி அண்ணன் சொல்லி தரேன் தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா அண்ணன் சொல்லு என்னப்பா? தெரியுமில்ல? அப்ப தெரியுமா உங்களுக்கு? தெரியாமையா நான் சொல்றேன்? 3 4 5 6 7 அதுக்கு மேல அந்த ஆளுக்கே தெரியாது. வெளியே ஆட்டின்னு சொல்லிடாத, நம்மளுக்குள்ள இருக்கட்டேன். மேஜிக் பண்ணுமா? ஜோர கை தட்டுங்கண்ணே. அதுக்குள்ளேயும் ஆளை காண மேடம். இதை பார்க்கும்போது டீ பை மாதிரியே தெரியும். டீ போடணும்னு பையை கொடுங்கன்னு கேட்டுப்படாதீங்க. அப்போ மேஜிக் பை உள்ள கை விட்டு ஏதாவது செக் பண்ணுங்க, ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன் உங்களை கூட்டிருந்து கூப்பிட்டேன்னா இதை செக் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்றேன். எங்கள் ஆளுகளை கூப்பிடுவேன், ஆனால் நம்ப மாட்டாங்க மேஜிக்குன்னு. அதுக்காகத்தான். ஏதாவது இருக்கா நல்லா செக் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லை. ஓகேவா? எதுவுமே கிடையாது. இது பார்க்கும்போது வெறும் பை தான். யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தால் கொடுங்க. முகம் துடைக்கிறதுக்கு கர்ச்சிப்பு வச்சுருப்பீங்களே, கர்ச்சிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜட்டியை கூட கழட்டி கொடுங்க, துவச்சி கூட கொடுத்துறேன். சட்டியை கொடுக்கவா? கர்ச்சிப்பு இல்லையா? யாருமே நண்பர்கள் கர்ச்சிப்பு கொண்டு வரலையா? கர்ச்சிப்பு இருக்கா இல்லையா? இருக்கானே? கொடுனே. யோசிக்கிற கொடுனே, அதெல்லாம் ஒன்று திருப்பி கொடுத்துருவாரு. திருப்பி கொடுத்துறேன், கவலைப்படாது. உன் கர்ச்சிப்பு உனக்கே வந்துடும். விடுனே, வந்துருச்சு தம்பி. கர்ச்சிப்பு நல்லா விரிங்க, நல்லா உதருங்க. காசு கீசு இருந்துற போது அப்படி மக்கள்கிட்ட காட்டுங்க. இது என்ன கலர் துணி சொல்லுங்க? இது என்ன கலர் துணி? போதும், கை கீழே கை வலிக்க போகுது. என்ன கலர் துணி? நல்ல சத்தமா சொல்லணும். வெள்ளை கலர் துணி சேர்த்து சொல்லணும். பச்சையா இருந்தா என்ன துணி? வெரி குட். மைக்ல சத்தமா சொல்லுங்க. பச்சை துணி. வெரி குட். சிகப்பா இருந்தா சிவப்பு துணி. மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி. கருப்பா இருந்தா கருப்பு துணி. ப்ளூவா இருந்தா ப்ளூ துணி. யாரை பார்த்தா ப்ளூ துணிங்கற? என்ன பார்த்தா ப்ளூ துணிங்கற? சின்ன பையனுக்கு நீ தான் அசிங்கமா சொல்லி தர. அவன் என்ன பார்த்துட்டு தான் ப்ளூ துணிங்கறியாப்பா? செருப்பு கொண்டு அடிக்கணுமியா? என்ன பார்த்துட்டு ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாது தம்பி, ஊதா துணின்னு சொல்லணும். ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாது. உங்களை போய் சொல்லலாமா ப்ளூ துணின்னு? அதான் சொல்லிவிட்டான். அவன் ஒரு தடவை சொன்னா நீ 40 தடவை சொல்ல போல இருக்க. ஊதா துணின்னு சொல்லணும், ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாது. நப்பு கையை நல்லா கசைக்க உள்ள ஓடுங்க. போட்டிங்களா? இப்போ சாமியை நல்லா வேண்டுங்க. ஆண்டவா, நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். கிடைச்ச பொருளை இந்த அக்காட்ட கொடுக்கணும். சரியா? சாமியை நல்ல கண்ணை மூடி வேண்டிக்கோ. அம்மா தாயே, பத்திரகாளி, 11 காளி, எச்சிக்கல பிசாசு, நாதாரி முண்டை, சுடுகாட்டு முண்டை, நன்னி பிசாசு. என்னைய வயிற பிள்ளை என்ன ஆசைப்பட்டானோ கிடையாது. பிள்ளைக்கு என்னமோ கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அந்த பிள்ளைக்கு கொடுக்கறத எடுத்து கொடுத்துறா. அத்தா கண்ணை மூடி இறந்து கரெக்டா சைஸ் பார்த்து எடுத்திருக்கியா? அத காணமாவா? அதான்டா இதா மாறிடுச்சு. அதான்டா கர்ச்சிப்பு தான்டா அப்படி மாறிடுச்சு. ஏப்பா இதத்தே நினைச்சியாடா தம்பி? யாருண்ணே கர்ச்சிப்பு கொடுத்தா? கர்ச்சிப்பு கொடுத்தது யாரு தம்பியா? யார் கர்ச்சிப்பு கொடுத்தாரோ அவர்கிட்ட இதை கொடுத்துட்றா தம்பி. வேணாமா? சரி உள்ள போடுங்க. வேணுமாம்மா? வேணாமா? வேணாமா? போட மாட்டியா? ஏய் கழுத, போட மாட்டியா? சொல்லவே இல்லை. ஆமா, மறுபடியும் வேண்டும். ஆண்டவா, நான் நினைச்சது வேற, வந்தது வேற. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த அண்ணன் கர்ச்சிப்பை கொடுக்கணும். கொடுத்துருவோமா? எடுங்க. வந்துருச்சா? கொடுங்க. அடுத்த மேட்சுக்கு தம்பிக்கு ஜோர கை தட்டுங்க. இப்ப இந்த பையனை பொம்பளை பிள்ளையா மாத்த போறேன். பொம்பளை பிள்ளையாவா? மாத்திரேன்டா, மறுபடியும் மாத்திடுவேன். இந்த அக்கா மாத்தவா? ஏற்கனவே பொம்பளை பிள்ளை தான்டா. பொம்பளை பிள்ளைய மாத்தி ஆம்பளை பிள்ளைய மாத்திரவா? அவன் சொல்றது பாரு, இதை கூட ஆம்பளை பிள்ளைய மாத்தி தொலைங்க. தம்பி பயப்படாத, அண்ணன் உன்னைய மாத்திடுவேன், மறுபடியும் மாத்திடுவேன். எப்படி மாத்தி இப்ப கொடுத்தேன் கர்ச்சிப்ப அந்த மாதிரி. இப்ப
ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குதுடா அவனுக்கு. பயந்துட்டான். பயப்படக்கூடாது. பொம்பளை பிள்ளைய மாற்றிட்டு மறுபடியும் மாற்றிடுறேன், சரியா? துண்டை கொடுங்க. ஐயோ இந்த துண்டை பார்த்தாலே மாறிடுவியா அப்படியா? மதுரை புதூராடா? பக்கத்தில் தான்டா இருக்கேன், நான் கடைச்சின்னு இருந்தேன்டா. ஆமாம், அந்த கத்தி எடுங்கப்பா, கத்தி எடுங்க, கத்தி எடுங்க, அந்த பாத்திரம் எடுங்க, ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. கழுத்தைய வெட்ட போற பயப்படுறியா? அதில் ஒன்றும் இல்லை, கத்தியில் சும்மா சொன்னேன்டா தம்பி. தம்பி அந்த மேஜிக் ஸ்டிக் எடுங்கப்பா. எடுப்பா அந்த ஸ்டிக்கர். இதான் ஜப்பான்ல வாங்கினதா? சரி, எல்லாரும் சோறா கை தட்டினாத்தான் மேஜிக் பண்ணிக்கும். பயப்படக்கூடாது. இங்கே வாமா, பயப்படக்கூடாதுண்ணே. உடனே மாத்திருவேன் அவனை ஆம்பளை பிள்ளையா. நட்டுங்கிறியா? ஓம் க்ரீம் க்ரம் க்ரும் ஐஸ்கிரீம் சப். ஏய் குனிமா. அம்மா தாயே மடபுறத்தாளே, இந்த பையன் பொம்பளை பிள்ளைய மாற போகிறேன். பொம்பளை பிள்ளைய மாறினதுக்கப்புறம் இந்த பையனை யாரும் துரத்தக்கூடாது. மறுபடியும் இந்த பையனை நான் ஆம்பளை பிள்ளைய மாற்றணும். ஏன்டா அப்படி நடுங்கிற? எனக்கு நடுங்குற கையே. பொம்பளை பிள்ளைய மாறிட்டான். மாறிட்டாமா? நம்பு, மாறிட்டான். அவன் பொம்பளை பிள்ளைய மாறிட்டாமா? நம்பிக்கை இல்லையா தம்பி? அந்த பிள்ளை நம்ப மாட்டேங்குது. டவுசர் கழட்டி காட்டுறான். போடுங்க, நீ டவுசர் கழட்டி பார்த்துக்கடா ஒரு தடவை. அவன் நடுங்குறான் புள்ள. ஐயோ நம்மளை மாற்றிட்டாங்களான்னு. சரி, அப்போ நல்லா ஆடுறீங்க, சரி, நல்லா பாருங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. ஆனா பூவா இல்லங்க, பிடிச்சிருக்கு. என்ன சி உங்களை போய் மாமா, என்ன எனக்கு இந்த பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருந்து என்னாச்சு? உனக்கு அப்பா இன்னைக்கு என் பிள்ளை வந்திருக்கேன், உனக்கு டைலாக் கொடுத்துக்குவியா? மாப்பிள்ள, பாப்பா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? டான்ஸ் சூப்பர் மாமா. ஏப்பா டான்ஸுக்கெல்லாம் இப்படி சொல்றேல, எனக்கு ஒரு நாளைக்கு வேணும், மாமா வேணும். எங்க மாமா கொண்டு மாமா நீங்க வந்து பின்னாடி வந்து சூ செலவு அதிகமாக சொல்றான். பின்னாடி வந்து நான் என்ன சூப் பண்ணுமா? சே, உன் பழக்கழக்கம் சரியில்லை. சிந்து வந்துடலாமா? தாராளமா. என்னை நம்பி வந்தவங்களை யாரையும் நான் கைவிட்டதை சரித்திரமே கிடையாது. ஆனால் என்னை விட்டு போனவு தான் நிறையா பேர். அதில் உங்கள் அம்மா ஒரு ஆள் தான். இல்லைம்மா, நாடகத்துக்கு வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்களே, அதை சொல்ல வந்தேன். ஏய், அப்புறம் எனக்கு என்ன வயசுங்கிற? லூசு கழுத, உண்மையிலே எனக்கு 30 வயசு தான் ஆகுது. அப்புறம் என்ன 30? நான் உன்னை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ்வா? காதலை பற்றி என்ன நினைக்கிறேன்? எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாதுங்க. இப்படி சொல். என்ன பண்ண போறீங்க? இப்போ தாண்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி உடால நோமான்னு கூப்பிடாத. சரி, லவ் பண்ண போறீங்களா? நீங்களுமா? இப்போ மருந்து குடிச்சு சார்ஜ் சொல்றியா? காதலை பற்றி இப்படி திரும்பமா, இப்படி பாருமா, இப்படியே தூக்கி முன்னாடி போடுமா. ஆமாம், மாடு தவ்வாது. மாடு தவளைனாலும் பரவாயில்ல, நான் தவ வச்சுக்கிறேன். சும்மா கை விட. காதல் எப்படி தெரியுமா? மாடு பிடி மாடு. என்னை லவ் பண்ண விட்றா. காதல் எப்படி தெரியுமா இருக்கும்? பிடிச்சா அண்டா. ஏன்டா டேய், லவ் பண்ண விட்றா. காதல் எப்படி தெரியுமா இருக்கும்? அடிக்கிற இந்த வாடை காத்துக்கும் உருண்டையா இருக்கும். மசத்தில் வரும் காதல். உருண்டையா இருக்கும், சப்பாத்தியா இருக்கு. இதெல்லாம் நான் உன்ட்ட கேட்டேனாடா. அந்த பிள்ளை இப்போதான்டா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணேன். சரி, காதல் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். காதல் எப்படி இருக்கும்னா, ஆமாவோட பார்த்துருக்கீங்களா? ஆமாடா. ஆமா, பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்க்கல. வடை தின்ற ஆசைலாம் இருக்கா? இருக்கும். சாப்பிடுவீங்க? ஆமா. இனிமேல் சாப்பிட மாட்டீங்க. ஆமாவோட பார்த்துருக்கீங்களா? காதலிக்கும் பொழுது ஆமாவோட சைஸில் இருக்குமா? சரி, பொசு பொசுன்னு இருக்கும். ஆமாம், காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஓட்டோட சைஸுக்கு வந்துடும். ஓட்டோட சைஸ் அடிச்சு ஓட்டை நகட்டி விடுவாங்க நம்ம ஆளுங்க. வடை கிடைச்சா சும்மா விடுங்கள. பொதுவாக இந்த நாடகத்தை முடிச்சு விட்டு காலையில் போகும்பொழுது நாடக அமைப்பாளர் என்ன செய்வாங்கன்னா, நம்மளுக்கு டீ வடை வாங்கி கொடுப்பாங்க. ஆமாம், இதுவே நாங்கள் லாங்கில் போயிட்டோம் வைங்க, ஒரு கட்டு மாவடியோ ஒரு பட்டுக்கோட்டை பக்கமோ நாடகத்துக்கு போயிட்டோம்னா வரும்பொழுது எங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வரவே 1 மணி ஆயிரும். அதனால காலையில் சாப்பாடு வச்சு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நான் பொதுவாக பசி தாங்க மாட்டேன். நம்மளுக்கு தான் எந்த பழக்கமும் கிடையாதுல்ல, சாப்பாடு ஒன்று தானே.
அறந்தாங்கி பக்கம் நாடகத்தை முடிச்சு விட்டு தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் எல்லாரும் இறங்கி சாப்பிடுவோம். வண்டியில லேசா அசந்துட்டேன், கண்ணை முடிச்சு பார்க்குற வண்டியில யாரையும் காணோம். இந்த புள்ள ஒரு பக்கம் போய் சாப்பிட போயிருக்கு, நீங்க எல்லாரும் சாப்பிட போயிட்டீங்க. சரி நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சு சப்ளையர்கிட்ட 2 ஆமை வடை ஆர்டர் பண்ணேன். சரி. சப்ளையர் கொண்டு வந்து வச்சாரு. சரி. வடையை பிச்சு பார்க்குற வடை பூரா மசுரா இருக்கு. முடியா இருக்கா? கோவம் வருமா வராதா? வருந்தா. ஒன்று இருந்தா கூட எடுத்து போட்டு தின்றலாம். ஆமா. இப்படி கொத்தா இருந்துச்சுன்னா எரிச்ச மச்சர் வருமா வராதா? வருந்தா. சப்ளையர் கூப்பிட்டீங்க, வாப்பா ஏண்டா டே ஆமை வடைக்கு தாண்டா காசு கொடுத்தேன், ஏண்டா மசூர் வடைக்கால காசு கொடுத்தேன், என்னடா வச்சு ஹோட்டல் நடத்துறீங்கன்னு சத்தம் போட்டேன்ல. உடனே சப்ளையர், சார் கோவப்படாதீங்க, இந்த வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான். சரி. இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்காரு, நீங்க உள்ள போய் கழுங்கிட்டார். இது நியாயம் தானே? ஆமா. அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துட்டு கோமா உள்ள போய் பாக்குறேன், பெரிய வயிற்றுச்சமா. என்னாச்சுங்க? அந்த வடை போட்டார்ல மாஸ்டர், ஆமா, இந்த ஒத்தகை கிடையாது. ஆனா ஒத்தகை இல்லைனாலுமே அந்த மனுஷன் உழைச்சு சாப்பிடாம பாரு எவ்வளவு அழகா வடை போட்டார் தெரியுமா? எப்படி போட்டாரு? மாவெடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட, மாவெடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட. ஆமை வடையை இப்படிதான் போட்டிருக்காரு. சரி. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? ஆமை வடைக்கு அக்கல் அடிச்சாரு, ஓகே. உளுந்த வடைக்கு ஓட்ட போடணுமா இல்லையா? ஆமா. எப்படி இந்த உளுந்த வடையை போட்டாருன்னு சொல்லி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேம்மா. எவ்வளவு அழகா உளுந்த வடை போட்டார் தெரியுமா? என்ன சொல்றீங்க? மாவு சட்டியை எழுதுக்கிட்டாரு. ஆமை வடை போடும் பொழுது வேட்டி இங்க இருந்துச்சு. சரி. அந்த உளுந்த வடை போடும்போது மட்டும் அங்க இருக்கிற வேட்டியை அப்படி ஒத்த கையில அப்படி தூக்கிட்டு இப்படி பல்லிட்ட கடிச்சுக்கிட்டாரு. என்ன பண்ற? மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட, மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட. எதுல நீ அடிச்சாரு? வடை வேணுமா? சீ வேண்டாம். சீ வேணாமா? வேண்டாம். காலையில அந்த உளுந்த வடையை சாப்பிடும் போது வடை மாஸ்டர் நினைச்சுக்கோ. சரி, உங்களை நான் எப்படி காதலிக்கிறேன் தெரியுமா? எப்படி?